ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட வெயிட், அதுக்கப்புறம் அவங்களுடைய கலரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். இதை ஈவினிங் டைமில் கொடுக்கக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி போல் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பொருள்லாம் தேவை, இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் தயிர் தான். ஆல்ரெடி நான் தயிர் ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வெயிட் கெய்னிங் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது. முடிஞ்சால் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேன் இல்லையா, அது கூட நான் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதுவும் உள்ள விதை இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி. இந்த வாழைப்பழமும் தயிரும் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்ட்ராபெரி குழந்தையோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும். அவங்களுடைய கலரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்ட்ராபெரியில். இருந்தால் இது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறும் வாழைப்பழம் தயிர் மட்டுமே நீங்கள் மிட் மார்னிங்கில் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு தயிரோடு சேர்த்து சாப்பிட பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு வெறும் வாழைப்பழம் ஸ்ட்ராபெரி மட்டும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் நல்லா அந்த தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. குழந்தைங்களுக்கு தயிர் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது அது மாதிரி கூட கொடுக்கக்கூடாது. புளிச்ச தயிர் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வீட்டில் செஞ்ச தயிர் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆவின் பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை 7 மாதத்துலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் ஸ்நாக் ரெசிப்பியாக கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.